கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றானதும் திமுகவுடன் 20 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய மஹல்லா ஜமாத் மாநாடானது கும்பகோணத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை சார்ந்த இந்தியாவில் உள்ள பல்வேறு நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில இந்த மாநாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுவதற்காக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய அந்த போட்டியிடக்கூடிய இடங்கள் எல்லாம் விரைவில் உறுதி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டு கூட வரும் நிலையில ஏற்கனவே கடந்த 2ஆம் தேதி மதிமுகவினுடைய நிகழ்வில் வைகோ அவர்களுடைய நடைபயண நிகழ்வில் முதல்வர் பங்கேற்றிருந்தார். இதே சூழ்நிலையில தற்போது மற்றொரு கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய மாநாட்டில் தற்போது முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். எந்த ஒரு அரசியல் சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு தான் முதன்முறையாக இந்த இடங்களானது ஒதுக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு தான் முதலாக இந்த இடங்கள் ஒதுக்கப்படும் என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலையில முதல்வர் அவர்கள் தற்போது குடந்தைக்கு வந்திருக்கிறார். குடந்தையில் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் அவர் தற்போது பங்கேற்க இருக்கிறார். மாநாட்டில் தற்போது தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு 3.5 விழுக்காட்டில் இருந்து 5 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். சிறுபான்மையினால் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய காலி படையினங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முதல்வர் அவர்கள் தற்போது இந்த நிகழ்வில் உரையாற்ற இருக்கிறார். ரகுவரன், நீங்க குறிப்பிட்டது போல தேர்தலுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியின் மாநாடு, அதில் கூட்டணி கட்சியின் தலைவர் பங்கேற்கிறார் என்கிற பட்சத்தில் அது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று முதலமைச்சர் ஏதேனும் சிறப்பான விஷயங்கள், சிறுபான்மையினர் தொடர்பான சில விஷயங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? அறிவிப்பு இருக்கிறது என்றுதான் எதிர்பார்க்க. ஏன்னா கடந்த 3 நாட்களாக பாத்தீங்கன்னா கலிமுனி அவர்கள் தலைமையில இந்த திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரம் அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அந்த குழு இந்த சோழமண்டல மாநாடு இந்த பகுதிகளில் சோழமண்டல பகுதிகள் எல்லாம் அவங்க ஆய்வு மேற்கொண்டு இருந்தாங்க. நேற்று முன்தினமும் முதல்வர் அவர்கள் திருச்சி வந்திருந்தாங்க. தஞ்சாவூர் பகுதியில பெண்கள் மாநாடானது நடைபெற்றது. அதை சொல்ல அடுத்த 2வது நாளே தற்போது கும்பகோணத்திற்கு தற்போது முதல்வர் வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த கட்சிக்கு அதாவது இந்த வரும் வாரத்திலே 2வது வாரத்திலே கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு நடைபெறும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு நடைபெறும். ஒவ்வொரு கட்சியும் அந்த ஏற்கனவே அதிமுக அவர்களுடைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே போன்று முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பு எதுவும் இங்க இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்கிறது. பாலா, தற்போது முதலமைச்சர் விழா மேடைக்கு வருகை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானங்கள்ல இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதாவது தீர்மானங்கள் தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்க வேண்டும். குறிப்பாக 3லிருந்து 5% உயர்த்த வேண்டும். அதாவது சிறுபான்மையினால் நடத்தக்கூடிய அதாவது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் இருக்கக்கூடிய இட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் உருது மொழி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தற்போது முதல்வர் அவர்கள் தற்போது மேடை ஏறி இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் முதல்வர் அவர்களுடைய உரை எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.